வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். மாதுளையில் உள்ள ஊட்டச்சத்து பண்புகள் நமது உடலில் உள்ள கொழுப்பை கரைக்க உதவுகிறது. வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் மாதுளை பசியை தூண்டாமல் இருக்கிறதால நம்ம தேவையற்ற உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதுளை ஜூஸை எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உடல் எடையை குறைக்க முடியும். இந்த மாதுளம் பழத்தை உணவில் சேர்த்துக்கிறதால பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு போன்ற பல்வேறு நன்மைகள் இந்த மாதுளம்பழத்தில் நிறைந்திருக்கிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் கூட இந்த மாதுளம்பழத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. மாதுளம்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இயற்கையான அழற்சி எதிர்ப்பு தன்மையை கொடுக்குது. இது எலும்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்துக்கும் இந்த மாதுளை ரொம்ப உதவிகரமாகவே இருக்குது. தினசரி மாதுளம்பழத்தை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறதால உங்களுடைய சருமம் மற்றும் கூந்தல் பொலிவு பெறுகிறது. இப்போது இந்த மாதுளை எடை இழப்பில் எப்படி நமக்கு உதவி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாதுளை தொப்பையில் உள்ள கொழுப்புக்களை குறைக்க உதவுகிறது. இதில் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதால வெகு எளிதில் பசியை தூண்டாது. அதிகப்படியான உணவை நம்ம உட்கொள்வதிலையும் இது கட்டுப்பாடு செய்யுது. நமது உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் உடலின் ஆற்றல் அளவை அதிகரிக்கவும் இந்த மாதுளம்பழம் உதவுகிறது. நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களை நீண்ட நேரம் துவண்டு போகாமல் இருக்கிறது மிகவும் உதவிகரமாகவே அமையும். மாதுளையில் இருக்கக்கூடிய பண்புகள் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் உதவி புரியுது. பொதுவாக சர்க்கரை கலந்த பானங்களுக்கு மாற்றாக மாதுளை ஜூஸை குடிக்கலாம். ஏன்னா சர்க்கரை நமது உடலில் அதிகப்படியான கலோரிகளை உருவாக்குகிறது. மாதுளம்பழத்தில் குறைந்த அளவு கலோரி இருப்பதால் சர்க்கரை நிறைந்த பானங்களுக்கு மாற்றா இந்த ஜூஸ் கருதப்படுகிறது. ஒருவேளை உங்களால் மாதுளம்பழம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஜூஸ் போட முடியலன்னா நீங்கள் கடையில் இருந்து ரெடிமேடாக வாங்குறீங்கன்னா அந்த ஜூஸில் இருக்கிற லேபிளை சரி பாருங்கள். அதாவது அதில் சர்க்கரையோட அதிக அளவு சேர்க்கப்பட்டிருந்தால் அதை தவிர்த்திடுங்க. வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கப்படும் மாதுளை ஜூஸ் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. அதில் இயல்பாகவே சர்க்கரை அளவும் குறைவு. வீட்டில் தயாரித்தால் கூட அதில் இனிப்புக்காக சர்க்கரை எதுவும் சேர்த்துடாதீங்க. மாதுளம்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். கலோரி 234 மில்லிகிராம், கொழுப்பு 3.3 கிராம், சோடியம் 8.4 மில்லிகிராம், கார்போஹைட்ரேட் 29 கிராம், ஃபைபர் 11.3 கிராம், சர்க்கரை 38.6 கிராம், புரதம் 4.7 கிராம், பொட்டாசியம் 666 மில்லிகிராம், மெக்னீசியம் 3.8 மில்லிகிராம். இப்போ சொல்ல போகிற வழிகளிலும் மாதுளம்பழத்தை உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். சாலட்டுடன் மாதுளையை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இரவில் நீங்கள் உணவாக கூட இதை எடுத்துக்கலாம். தயிர் சாதம் அல்லது தயிருடன் மாதுளையை சேர்க்கும்போது உங்களது எடை இழப்பு பயணத்தில் அது மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கும். பல ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்ட இந்த மாதுளையை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். கலோரி அளவு குறைவாக கிடைக்கும். இரத்த சர்க்கரையும் கட்டுக்குள் இருக்கும்.